Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 1 to 4. First slide பார்க்கலாம். Cow trapped in rainwater canal. Firefighters rescue safely. மழைநீர் கால்வாயில் சிக்கி தவித்த பசுமாடு பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். இதில் trapped அப்படின்னா சிக்கி தவித்த, ரெயின் வாட்டர் கேனல் அப்படின்னா மழை நீர் கால்வாய், ஃபயர் ஃபைட்டர்ஸ்னா தீயணைப்பு துறையினர், ரெஸ்கியூ சேஃப்டினா பத்திரமாக மீட்ட. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கவர்மெண்ட் பிகம் inefficient in handing over the filling of electricity board vacancies to the private. டிடிவி தினகரன். மின்வாரிய பணியிடங்களை நிரப்ப தனியாரிடம் ஒப்படைத்து திறனாகி விட்டதா? அதில் அரசு டிடிவி தினகரன். ஸோ திறனாகி விட்டது என்னென்னா இன்எஃபிஷியன்ட், அதாவது கவர்மெண்ட் பிகம் இன்எஃபிஷியன்ட், அதாவது அரசு திறனாகி விட்டதா? ஹேண்டிங் ஓவர் த ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி போர்டு வேக்கன்சிஸ். ஃபில்லிங்னா எலக்ட்ரிசிட்டி வேக்கன்சிஸ் அப்படின்னா மின்வாரிய பணியிடங்கள், ஃபில்லிங்னா நிரப்ப, ஹேண்டிங்னா ஒப்படைக்கிறது, ஹேண்டிங் ஓவர் டு த ப்ரைவேட்னா தனியாரிடம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டிஎம்கே ஹங்கர் ஸ்ட்ரைக் ஃபார் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ். ஹேஷ்டேக்ஸ் அந்த டாப் ட்ரெண்ட் ஆன் ட்விட்டர். இப்போ அந்த ட்விட்டரில் ஹேஷ்டேக் இருக்கு, டிஎம்கே ஹங்கர் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டான்னா அதில் எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே அதை கமெண்ட் பண்ணுவாங்க. அது அந்த ஹேஷ்டேக்ஸ். இதில் டிஎம்கே ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா உண்ணாவிரதம், ஃபார் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு ஆதரவாக. ட்விட்டரில் ஹேஷ்டேக் டாப் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. டாப் ட்ரெண்டுன்னா முதன்மை போக்கு, முதன்மையாக போயிட்டுருக்கு. அதாவது ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னா இந்த ட்விட்டரில் ஒரு சின்ன ஹேஷ்டேக்னு வச்சுருப்பாங்க, சின்ன ஹேஷ் போட்டு ஒரு 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 வேர்டு அதை வச்சு அது ட்ரெண்ட் ஆகிட்டு வரும். அதான் ட்விட்டர் ஹேஷ்டேக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதாவது ஷிகல்லா இன்ஃபெக்ஷன் த்ரெட்டன்ஸ் கேரளா, மோர் தென் 50 அட்மிட்டட் டு த ஹாஸ்பிட்டல். கேரளாவை மிரட்டும் ஷிகல்லா தொற்று, 50க்கு மேற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. த்ரெட்டன்ஸ்னால் மிரட்டுறது, ஷிகல்லா இன்ஃபெக்ஷனாக தொற்று, மோர் தென் 50 அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல்னா 50க்கு மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதி. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி will start his election campaign tomorrow. நாளை அவருடைய தேர்தல் பரப்புரை தொடங்குகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. எலெக்ஷன் கேம்பெயின்னா தேர்தல் பரப்புரை. ஸ்டார்ட் ஹிஸ்னா அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்னா அவருடைய தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். வில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Simon has given a voice to the people oppressed by the criminal inheritance laws. இந்த oppressed அப்படின்னா ஒடுக்கப்பட்ட, by the criminal inheritance law குற்ற பரம்பரை சட்டத்தால். So has given a voice to the people, அதாவது மக்களுக்கு. சீமான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குரல் கொடுத்திருக்கிறார், வாய்ஸ் டு த பீப்புள், அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறார், குரல் கொடுத்திருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார், அந்த மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட். The person who came the Chammancheri police station next to Chennai for interrogation committed suicide by jumping in front of the bus. So interrogation அப்படின்னா விசாரணை. சென்னையை அடுத்த செம்மாஞ்சேரி காவல் நிலையத்திற்கு, செம்மாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் டு சென்னை, விசாரணைக்கு வந்த நபர் ஃபார் இன்டராகேஷன், ஹூ கேம் ஃபார் இன்டராகேஷன், அதை விசாரணைக்கு வந்த நபர் பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை, கமிட்டட் சூசைட்னா தற்கொலை, பை ஜம்பிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பஸ், அதாவது பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கேஸ் ஃபைல்ட் ஆன் 1600 people including MK Stalin who involved in the protest without permission. தடையை மீறி போராடியதாக MK ஸ்டாலின் உட்பட 1600 பேர் மீது வழக்கு பதிவு. ஸோ இந்த வழக்கு பதிவு அப்படின்னா கேஸ் ஃபைல்டு. இந்த ப்ரோட்டஸ்ட்னா போராடியதாக, அதாவது வித்தவுட் பெர்மிஷன்னா தடையை மீறி, பெர்மிஷன் இல்லாமல் இல்லைன்னா தடையை மீறி. கேஸ் ஃபைல்ட் ஆன் 1600
அதாவது 1600 1600 மீது வழக்கு பதிவு. கேஸ் ஃபைல் ஆன் 1600 people இன்க்ளூடிங் முக ஸ்டாலின் உட்பட. Thank you for watching friends. If you like this video, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.